நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா, நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய 5 ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் நீச். நீங்க என்ன பிசினஸ் பண்ண போறீங்களோ, அதுக்கான நீச்ச நீங்க ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் R&D பண்ணுங்க. ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் எப்பயுமே நம்ம பண்ற ப்ராடக்ட்டையோ, சர்வீஸையோ செல் பண்ணக்கூடாது. அதுக்கான சொல்யூஷன செல் பண்ணுங்க. செகண்ட் இன்வெஸ்ட் இன் டைம். நீங்க ஒரு பிசினஸ் பண்ணும்போது முக்கியமான ஒண்ணு டைம் தான். காசு சேவ் பண்ணனே அப்படின்ட்டு எல்லா ஒர்க்கையும் நம்மளே செய்றோம் அப்படின்னா, நம்மளுக்கு டைம் தான் வேஸ்ட். அந்தந்த ஒர்க்க அந்தந்த ஏஜென்சி கையில குடுக்கும்போது உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் சதுரங்க வேட்டை படத்துல சொல்ற மாதிரி தான். ராஜாவோட வேலை செய்யறதில்ல, வேலை சொல்றது. உங்களோட ஒர்க்க அந்தந்த ஏஜென்சி கையில குடுத்துட்டு நீங்க நெட்வொர்க் பில்ட் பண்ற வேலைய பாருங்க. தேர்ட் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ். மார்க்கெட்டிங் அப்படின்னா வெறும் இன்ஸ்டால போஸ்ட் பண்றது, வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறது மட்டும் மார்க்கெட்டிங் கிடையாது. மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஒரு ஆர்ட். இந்த ஆர்ட்டை அதோட ஆர்டிஸ்ட்ல கொடுக்கணும். ஃபோர்த் ஸ்டெப் முக்கியமான ஒண்ணு ஃபேஸ் த ஃபெயிலியர்ஸ். பிசினஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது ஃபெயிலியர்ஸை தான், ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. பிசினஸ்ல சேல் ஆகலன்னா ஆஃபர் லான்ச் பண்ணுங்க. பிசினஸ் ரிஜெக்ட் ஆகுதுன்னா உங்களோட பிச்சை இம்ப்ரூவ் பண்ணுங்க. லாஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்டான பாயிண்ட் பி கான்ஃபிடென்ட். பிசினஸ்ல எப்போ கான்ஃபிடன்ஸ் வரும்னா நாலேஜ் பிளஸ் ஆக்ஷன் இருக்கும்போது தான் நம்மளுக்கு கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ ஸ்டே டிசிப்ளின் அண்ட் ஒர்க் ஹார்ட். பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண 90% ஆஃப் என்டர்பிரனர்ஸ் அவங்க சக்சஸை ரீச் பண்றதுக்கு முன்னாடியே ஸ்கிப் பண்ணிடுறாங்க. இதில் உள்ள 10% மெம்பர்ஸ் தான் சக்சஸ் ஆகிறாங்க. பில்டிங் த பிசினஸ் இஸ் நாட் லக், இட்ஸ் அ ப்ராசஸ். இந்த 5 ஸ்டெப்பே ஃபாலோ பண்ணுங்க, உங்க பிசினஸை ரீச் பண்ணுங்க. இதே மாதிரி கண்டென்ட் வேணும்னா ஐக்கியோ டெக் பேஜை ஃபாலோ பண்ணுங்க.